மோஸ்ட் ப்ராபபிலி இன்டர்வியூல கேட்குற 1, 2, 3 கொஸ்டின்ல இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அதாவது இங்க ஏன் ஒர்க் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அல்லது இந்த ரோல்ன்றது ரொம்ப புடிச்சிருக்குது. அல்லது இந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்றத சொல்லுவோம். அது கண்டிப்பா அது ஏத்துக்க மாட்டாங்க. அல்லது ஏத்துக்கிட்ட மாரி நடிச்சாலும், அதுக்கான ஆன்சர் அது கிடையாது. ஆக்சுவலா பர்ட்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். என்னன்னா, நான் வந்து இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒர்க்குக்கு இந்த ரோல் ஆப்ட் ஆகும் அல்லது இந்த சொல்யூஷன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன் மேபி இது அந்த கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம் மேபி இந்த ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஒவ்வொருவரோட பர்ஸ்பெக்டிவ்லையும் பட் ஆக்சுவல் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக் ஆன்சர் தான் சொல்லணுமே தவிர இந்த கம்பெனியை எனக்கு பிடிக்கும் இந்த ரோல் பிடிக்கும்னு சொல்லக்கூடாது போகும்போது பர்சனலாக நான் தெரிஞ்சுக்கிறது இதுதான் நான் இப்போ கரண்ட்டாக ஆடிட்டராக ஒர்க் பண்ணிருக்கேன் ஆடிட்டர் மாதிரி திங்க் பண்ணுங்கன்னு தான் உங்களையும் சொல்வேன் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதும் அதே மாதிரி அவங்கள பற்றி ரீசன்ட் நியூஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதும் இல்லை அவங்கள பற்றி என்னென்ன நியூஸ்லாம் வந்துட்டுருக்கிறதும் தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி அவங்களோட காம்படிட்டர் அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன பண்ணுறாங்க இவங்களோட அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்களா இல்லை என்ன மார்ஜினில் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் முழுசாக அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு அவங்களோட அதை பற்றிலாம் படிக்க சொல்ல ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் இதெல்லாம் அவங்களோட காம்படிட்டர் அப்படின்றதும் அதே மாதிரி இந்த ரோல் ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுது அதாவது அவங்க அவங்களோட டீமை டெவலப் பண்ணுறாங்களா அல்லது ஆல்ரெடி ஒருத்தர் இருந்து அவர் அதுக்குண்டான ஜாப்க்கான மேட்ச் இல்லை அவர் போயிட்டாரா இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்டர்வியூருக்கு போகிறீங்க அப்படின்னா அவர் ஆக்சுவலாக யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரோட லிங்க்டின்ல நான் சர்ச் பண்ணும்போது அவரோட இன்ஃபர்மேஷன் தெரியும் போது அதை ரிலேட் பண்ண மாதிரி நான் பேசுறதுக்கு அந்த அவரை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு ஏன்னா இதையும் நான் பண்ணுறேன் அப்படின்ற போது அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்கிட்ட பேசினார் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும் ஒரு வேலை தேடுற ப்ராசஸில் இன்டர்வியூன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இன்டர்வியூவில் தான் உங்களோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க அதாவது நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஆர்பிஎம்மில் சுற்றும் எவ்வளோ துணி துவைக்கும் எவ்வளோ நேரத்தில் துணி துவைக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அந்த பொருளை வாங்க போகிறீங்க அதே மாதிரி தான் இன்டர்வியூவும் உங்கள்கிட்ட என்னென்னலாம் சொல்யூஷன் நீங்கள் கொடுக்க முடியும் என்ன சுச்சுவேஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை வேலைக்கு எடுத்துக்க போகிறாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த ரிசர்ச் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு காம்படிட்டரையோ இல்லை பர்டிகுலர் நியூஸோ ரீசெண்டாக வந்திருக்கு அப்படின்னா இதே மாதிரி ப்ராஜெக்டையோ இல்லை இதே மாதிரி நீங்கள் ஒர்க்கையோ நீங்கள் ப்ரீவியஸில் பண்ணியிருந்திருக்கலாம் அதை பற்றி நீங்கள் பேசி இதெல்லாம் நாங்கள் சொல்யூஷன் கொண்டு வந்தோம் இதெல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அப்படின்றதெல்லாத்தையும் நீங்கள் சொல்லும்போது ஓகே இது நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் ஏஐயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸை நீங்கள் கொடுத்து நீங்கள் இதெல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் 1, 2 பேசணும்னு நினச்சிங்கனாலுமே ஒரு 5 விஷயத்த முன்னாடியே எழுதி வச்சுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது அமேசானில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு நான் வந்து இந்த இந்த பர்டிகுலர் கெரியரில் என்னெல்லாம் பார்த்தனோ அது எல்லாத்தையும் ஒரு ரியல் எக்ஸாம்பிளாக சொல்லும்போது அவங்க அதை மேட்ச் பண்ணிக்கிறாங்க அந்த டைமில் வந்து நம்மளை வந்து ஒரு மற்ற கேண்டிடேட்டோட நம்மளை வந்து ஒரு அடுத்த லெவலில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்